ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேஷன் மாதிரி நமக்கு நிறைய குவான்டிட்டி நிறைய சமைக்கிறது சாதாரணமாக போச்சு. சமைச்சு பழகி ஓகே. இது கூட ஒரு விதமான சந்தோஷம்தான். மஷ்ரூம் பிரியாணி பண்ணிவிட்டு அப்படியே பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போனோம். ஆக்சுவலாக இது லாஸ்ட் வீக் நடந்தது. இது ஒரு மிஸ்டு விலாக். அப்படியே போயிட்டு பாப்பாவுக்கு புக் மாற்றுறதுக்காக போனோம். ஆக்சுவலாக அவர் புக் வாங்கும் போதே சொன்னார், பாப்பா ஃபுல்லாக செக் பண்ணு, புக்கில் ஏதாவது பிரிண்ட் இல்லாமல் இருக்கும், பேஜ் இல்லாமல் இருக்கும், கரெக்டாக செக் பண்ணு பாப்பா, ஏதாவது பிளாங்காக இருக்கும் செக் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இவர் ரஃப்பாக சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துருப்பா போல். பார்த்தா இந்த எக்ஸசைஸ் வரும்போது டியூஷனில் கரெக்டாக 36 ஆமாம் 39 கம்ப்ளீட் ஆகி திரும்ப 34 69 வரைக்கும் இல்லவே இல்லை. இடையில உள்ள பேஜ் ஃபுல்லாக அந்த பேஜ் நம்பரை பார்க்கல, அதை கவனிக்கவே இல்லை. அப்புறம் போய் புக் வாங்கி இப்போ 1 மந்த்துக்கு மேலே ஆச்சே, போய் கேட்டு பார்ப்போம், வெளியில் தானே புக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க சொல்லிட்டாங்க 10 டேஸில் வரணும். பில்லு கேட்டாங்க. பில்லு போயிட்டு பில்லு ஆக்சுவலாக இது என்ட்ரி பண்ணி கொடுக்காம எழுதி தான் கொடுத்தாங்க கையில். அது கம்ப்யூட்டர்லேயும் சிஸ்டத்தில் ஃபோன் நம்பர் சொன்னால் இல்லவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அவங்க சொன்னாங்க ஒரு பீடி வேணால் கொடுங்க மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு பீடி கொடுத்து புக்கு வாங்கிட்டோம். ஆக்சுவலாக அந்த புக்கோட ரேட் வந்து 2.5 தினா தான். ஓகே 1 பீடி கொடுத்தாச்சா. அதுக்கப்புறம் சரின்னு கிளம்பும்போது எதுக்கு அந்த பழைய புக்கு வைக்கணும், அதான் பைசா கொடுத்தாச்சு, அந்த புக்கே எடுக்கலாம் அப்படின்னாரு. ஐயோ வேண்டாமாம்மா அப்படின்னு அவர் என் ஹஸ்பண்ட் சொல்கிறப்போ வேண்டாமாம்மா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஏண்டி வேணாம், நம்ம பைசா கொடுத்து தானே வாங்குகிறோம், அதை எதுக்கு விட்டுட்டு போகணும், அதை யாருக்கு நம்மளை மாதிரி ஒரு ஆளுக்கு இன்னொருத்தவள்கிட்ட ஏமாத்துறக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாம். அப்புறம் பார்த்தா அவர் கேட்டோடனே கொடுத்துட்டாங்க. அது எனக்கு கேட்க சங்கடப்பட்டு அந்த புக்கை அங்கே விட்டு வரதா இருந்தேன். அவர் கேட்டனால வாய் விட்டு கேட்டனால அது புக்கை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டார். அதான் அவர் சொன்னார், வாயுள்ள பிள்ளை தான் பொழைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி. நிஜமா அப்படிதாங்க. ஆக்சுவலாக அந்த புக்கை லேமினேட் பண்ணி லேபிளாக ஒட்டியாச்சு, யார் கொடுக்க போகிறாங்க. சப்போஸ் அவர் என்ன சொன்னார்னா அட்டையை மட்டும் இது பண்ணிட்டு திரும்ப யார்ட்டையாவது விற்றுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது நமக்கு ஒரு விசார போதில்லை. மேபி வேறு அந்த பேஜ் இல்லாததுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் மற்றதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றோம். ஆனால் பாருங்களேன், எந்த இடத்துலையுமே எதையோ ஒன்று நம்ம தப்பு தாங்க பண்ணக்கூடாது. நம்ம சரியாக இருக்கும் பட்சத்தில் எந்த இடத்துலையும் கேள்வி கேட்கலாம், நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அது எந்த இதுலேயும் தப்பாகவே போகாதில்ல. அதுக்காக ஐயோ அவங்க அதை நினச்சிருவாங்களோ இவங்க இதை நினச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நமக்கானதை நம்ம கேட்டால் தான் நடக்கும். அதாவது எப்போவுமே இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட ஸ்பேஸை மற்றவங்க எடுத்துக்கும் போது நோ சொல்லி பழகணும். இது முடியாது, கஷ்டப்பட்டு நம்மளை வருத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா யாருக்கும் அதோட வேல்யூ, நம்மளோட ரிலேஷனாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அதோட வேல்யூ யாருக்குமே தெரியறது இல்லைங்க. என்னோட இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கும் மேரேஜ் ஆகி 17 இயர்ஸ் ஆச்சு. ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஷிப்போ நம்மளை தன்னை வருத்திக்கிட்டு ஒரு விஷயம் செய்கிறோம்ல, அது வந்து நமக்கும் வலிக்கும், அவங்களும் புரிஞ்சுக்க போகிறதே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை வருத்தி, அதாவது என்னென்னா சரி ஓகே கேட்டாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். அது என்னென்னா நம்மளையும் நம்ம பிள்ளைங்களோ பாதிக்கும் போது நமக்கு இன்னுமே நம்ம அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கோவமோ ஒரு விதமாக பாதிப்போ வந்துடுது நமக்கு. அதனால் நம்ம பிகினிங்லேயே நம்ம முடிஞ்சதை செஞ்சுட்டு நோ சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது அவங்களுக்கு அப்போதைக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அதை கடந்து வந்துடுவாங்க, நாமளும் கடந்து போய்டும். அதுதான் அவங்கவுங்க கன்வீனியண்ட்டாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே இந்த உலகத்தில். அதே மாதிரி நம்ம ஓகே நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நம்மளை பிள்ளைங்களை சஃபர் பண்ணி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணவே கூடாது. இங்கே யாரும் அப்படி புரிஞ்சுக்க போகிறதே இல்லை. அவங்கவுங்க தான் என்ன பண்ணுறோம், தான் என்ன பேசுகிறோன்னு கூட ரியலைஸ் பண்ணாத ஆளுங்களாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் நம்ம கவனமாக இருந்துக்கணும், நம்ம பிள்ளைங்களையும் கவனமாக வச்சுக்கணும். இன்னொரு விஷயங்க, யார் எப்படி இருந்தால் என்ன, நீ எப்படி வேணா இருந்துக்கோ, நானாக இருந்துக்கிறேன், உங்களுக்காக ஏன் உங்களை மாதிரி நான் மாறணும் அப்படின்றது எனக்கு கேள்வியாக இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளாக இருந்துக்கிட்டுருவோம், நம்மளுக்கு தோன்றதை நம்ம செஞ்சிட்ருப்போம். வாழ்க்கைன்றது என்ன சொல்லுவாங்க, அதாவது என்னை பொறுத்தலை அப்படின்னா கஷ்டங்கள் கலந்த சந்தோஷம் அப்படின்றது தான் லைஃப். ரொம்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.